ஈரோடு கிழக்கு, செங்கோட்டையன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். கண்டஸ்ட் பண்ணல, செங்கோட்டையன் எப்படி நினைப்பார்? இது எவ்வளவுக்குள்ள பெரிய ஃபெயிலியர். நீங்க என்ன ஜெயலலிதாவா? சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறான். ரெண்டாவது இடமே நீங்க தாக்கு பிடிப்பீங்களா மாட்டீங்களாங்கிற சூழ்நிலையில விக்கிரவாண்டியை நீங்க எப்படி ராமதாஸுக்கு பயந்து விட்டுட்டு ஓடலாம்? சிவி சண்முகம் இருக்காரு, பெரிய ஒரு கேடர், அவர் இருக்காரு. இப்படி இருந்த பிறகும் நீங்க விழுப்புரம் களத்தை விட்டு ஓடலாமா? இது உங்களுக்கும் சிவி சண்முகத்துக்கும் சேர்த்துல இது அவமானம். எடப்பாடியோட தப்பான கணக்கு தான். சீமான் 15 to 20 போனா எடப்பாடி எங்க இருந்து ஜெயிப்பாரு? எப்படி ஜெயிக்க முடியும்? நடக்கிற கதையா? அப்ப சீமானுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? ஈரோடு கிழக்குல நிற்காததுல சீமான் உங்களை மதிக்காம களம் கண்டதுல எடப்பாடிக்கு இதை விட பெரிய அடி. இப்ப 2 அடி எடப்பாடி வாங்கி வச்சிருக்காருங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மையார் இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்கன்னா அவங்க 37.5% வாக்குல வந்துட்டாங்க. கலைஞர் 42 தான், 2க்கு இடையில 5 தான் வித்தியாசம். நான் உங்கள்கிட்ட இதை ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன் விஜய். வறுமை ஒழிப்பு தினம் 214 நடந்ததாட்டு ஐயா புஷி ஆனந்த் தினத்தந்தியில நியூஸ் கொடுத்திருந்தாரு. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், 35 இடத்துக்கு மேல அது நடக்கல. கிராஸ் செக் பண்ணுங்க. 214 உள்ள படங்களை அனுப்ப சொல்லுங்க. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கோகுல். ரொம்ப நாளா இந்த விஷயம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கணிச்சு சொல்லிட்டே இருந்தீங்க. அதிமுகவில் என்னதான் எடப்பாடி அவர்கள் தனியா எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சாலும் அங்கிருந்து ஒரு ரெபல் வர செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அந்த விஷயங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் வெளியே ஒரு பெரிய இது பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அது அப்புறம் இல்லை, நான் அந்த இதில் சொல்லலை அப்படின்லாம் சொல்லாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ அவங்க எல்லாருமே இப்போ பெரிய தலைவர்கள்லாம் வெளியே ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபியோட இணைந்து ஒரு கூட்டணி மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 2026ல. எடப்பாடி அவர்களை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். எடப்பாடியோட தப்பான கணக்கு தான். ஜெயலலிதா அம்மையார் இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்கன்னா அவங்க 37% வாக்குல வந்துட்டாங்க. கலைஞர் 42 தான், 2க்கு இடையில 5 தான் வித்தியாசம். 13 சீட்டு இவங்க ஜெயித்துட்டாங்க. விஜயகாந்த் 10ல் இருக்கார். 10க்கும் 37க்கும் உள்ள வித்தியாசம் 27. 37க்கும் 42 கலைஞருக்குள்ள வித்தியாசம் 5. அப்போ 10 37 பிடிச்சிவிட முடியாது. அப்போ அவங்க செட்டில்டு. கலைஞருக்கு மாற்று ஜெயலலிதா அம்மையார் தாங்கிறது 2009 செட்டில்டு ஆயிட்டு. விஜயகாந்த் 10 வந்தது ஒரு பெரிய இதுதான். நான் கேப்டன் விஜயகாந்த் நான் பாராட்டி தான் சேர்றேன். அவன் மேலே மிகுந்த மதிப்பு மரியாதை கொண்டவன். அது 37க்கும் 42 10ங்கிறது ஒரு டில்ட்டிங் ஓட்டு தான். ஒரு கூட்டணிக்கும் தயார் தான். இது அந்த பொசிஷன். அந்த பொசிஷனில் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா புறக்கணிச்சாங்க. நீங்கள் சீமான் களத்துக்குள்ளே வரும்போது, ராமதாஸ் களத்துக்குள்ளே வரும்போது விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலை புறக்கணிக்கலாமா? அது புளியை பார்த்து பூனை சூடு போட்டது ஆகுமா? ஜெயலலிதாவும் நீங்களும் ஒன்றா? 37க்கும் 42க்குள்ள வித்தியாசம் 5. இங்கே 23க்கும் 47க்குள்ள வித்தியாசம் 24 இல்லையா? அதே வேளையில் 23க்கும் 18க்குள்ள வித்தியாசம் 5. நீங்கள் 2வது இடமே உங்களுக்கு ததிகுணத்தம் போடுது. 2வது இடமே நீங்கள் தாக்கு பிடிப்பீங்களா மாட்டீங்களாங்கிற சூழ்நிலையில் விக்கிரவாண்டியை நீங்கள் எப்படி ராமதாஸுக்கு பயந்து விட்டுட்டு ஓடலாம்? 36% ஓட்டு இருக்கு. சிவி சண்முகம் இருக்காரு. மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசு, மாநில அரசு துணையின்றி மத்திய அரசு எதுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேடர், அவர் இருக்கார். அப்படி இருந்த பிறகும் நீங்கள் விழுப்புரம் களத்தை விட்டு ஓடலாமா? இது உங்களுக்கும் சிவி சண்முகத்துக்கும் சேர்த்துல இது அவமானம். சிவி சண்முகத்துக்கும் அவமானத்தை நீங்கள் கூடுதலாக வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ அந்த இடம் மக்கள் என்ன நினைப்பான்? ராமதாஸுக்கு 10.5 கண்டு பயந்து ஓடிட்டாருன்னு. இன்னைக்கும் வட தமிழகத்தில் நீங்கள் பண்ண தப்பால் ஸ்டாலின் பெரிய அளவு உயர்ந்துட்டாப்புல. 50% வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் நடக்கூடிய இடங்களில் ஸ்டாலின் எடுப்பார். இன்னைக்கு பாருங்கள், இவர் லட்சுமணன் மாவட்ட செயலாளராக போட்டுட்டார். அன்னியூர் சிவா போட்டுட்டார். பனைமரத்து பொட்டி ராஜேந்திரன் போட்டுட்டார். துரைமுருகன் பொதுச் செயலாளர். புரோ வன்னியர் நான் வன்னியரை ராமதாஸுக்கு எதிராக கன்சால்டேட் பண்ணுறது. பக்கா ஸ்ட்ராட்டஜியில் விக்கிரவாண்டியில் 63% ஓட்டுக்கு போயிட்டார். 23% ரெட்டலை ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு. ஊடகத்தில் ரெட்டலை ஓட்டு உதயசூரியனுக்கு போகாதுன்னு சொன்ன காலம் போய் 23% ரெட்டலை ஓட்டு உதயசூரியனுக்கு போய். ராமதாஸ் அண்ணாமலை எடப்பாடியை மதிக்காமலே 29க்கு வந்து சீமான கூட களத்தில் நின்னாரையான்னு பாராட்டுறாங்க. உங்ககிட்ட போராட்டத்துக்கு உங்களை பேசி பிரயோஜனம் இல்லை சீமானுக்கு. ஆனால் களத்தில் நின்னாரு எடப்பாடி எங்கே நின்னாருன்னு அவன் எடப்பாடியோட சீமான் லீடர்ஷிப்பில் பெரிய ஆளுங்கிறான். அப்போ இவ்வளவு பின்னடைவே நீங்கள் விக்கிரவாண்டியில் வாங்கி வச்சுட்டீங்க. நீங்கள் ஜெயலலிதா நிற்கல, நானும் நிற்கல. ஜெயலலிதாவும் ஒன்று, நானும் ஒன்று. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ராமதாஸை கண்டு பயந்து ஓடுறதாட்டு நான் வன்னியர்லாம் உங்களை எள்ளி நகையாடுறான், கிண்டல் பண்ணுறான், நக்கல் அடிக்கிறான். பறையர் செங்குந்தர்லாம் உங்களை பற்றி அப்படி பேசுகிறான்.
சீமான் ஹீரோவா நின்னாயான்னு 5-6% ஓட்டு எடுத்து சீமானை பாராட்டுறாங்க. அப்போ உங்க ரேஞ்ச் என்ன எங்க போயிட்டு கமலஹாசனும் தினகரனும் இடைத்தேர்தலில் புறக்கணிச்ச மாதிரி நீங்க புறக்கணிச்சிருக்கீங்க. ஆனா உங்க நினப்பு ஜெயலலிதா புறக்கணிச்ச மாதிரி புறக்கணிச்சதாட்டு நினைக்கிறீங்க. இது விக்கிரவாண்டியிலே ஒரு பின்னடைவை மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி சந்திச்சிட்டார். விழுந்த ராமதாஸை எழும்ப வச்சுட்டாரு. சீமான நின்னாயா போல்டா நின்னாயா ராமதாஸ் பத்திரம் கேட்டாருன்னா எடப்பாடி ஓடிட்டாரு. எண்ணி கொடு, அளந்து கொடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுன்னு ராமதாஸுக்கு எதிராக ஒரு பதிலையாவது வந்து சொன்னாயா எடப்பாடி அது கூட வேஸ்ட்டுங்கிற மாதிரி பலரும் வந்து எடப்பாடியை பற்றி பேசக்கூடிய நிலைமையை விக்கிரவாண்டியில் தான் ஜெயலலிதான்னு நினச்சி உருவாக்கிக்கிட்டார். அடுத்த கட்டம் ஈரோடு கிழக்கு, செங்கோட்டையும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கண்டஸ்ட் பண்ணல. செங்கோட்டை எப்படி நினைப்பார்? ஈரோட்டில் அதிமுக நிற்கலான்னா செங்கோட்டை எப்படி நினைப்பார்? இது எவ்வளவுக்குள்ள பெரிய ஃபெயிலியர். நீங்கள் என்ன ஜெயலலிதாவா? சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறான். தமிழ் தேசியம் வளருது, இந்துத்துவா வளருது, விஜய் என்டர் பண்றாரு. அவரு 214 போட்டா 4-5% வாக்கெடுப்பாரு. 4-5 தாயா கொடுக்குறேன் நான், இப்போ 0 தான் என்றால் 4-5 கொடுக்குறேன் நான், இப்போ 0% தான் என்றாலும் 4-5 அவர் எடுப்பாரு. அப்ப நீங்க வந்து விக்கிரவாண்டிக்கு பிறகு நீங்க போட்ட தப்பு கணக்கு என்னன்னா, சீமான் உங்களை அடிச்சதுதான். எடப்பாடி வேஸ்ட், அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு விக்கிரவாண்டியில புரிஞ்சுக்கிட்ட சீமான் நம்ம எடப்பாடி போராட்டத்துக்கு ஆள் அனுப்பியும் 1% தான் எழும்பிச்சு, விழுந்துருச்சு. எடப்பாடி ஓட்டு வன்னியர்கள் ராமதாஸுக்கும், நான் வன்னியர்கள் கொத்தா மு.க. ஸ்டாலின் தலைமைக்கும் போயிட்டாங்க. வேஸ்ட் எடப்பாடின்னு புரிஞ்சுக்கிட்டு ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு வீகம் வந்து டப்படியே மாறிட்டு கொடநாடு கொலையை பற்றி பேசினார், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசினார், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பற்றி பேசினார், அதிமுக அமைச்சர்கள் அரெஸ்ட் இல்லைன்னு பேசினார். அப்போ எடப்பாடி வெத்து வேட்டு ஒன்றும் இல்லை. வெத்து வேட்டுன்னு அர்த்தம் இல்லை. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டிலையும் ஓட் டிரான்ஸ்பரிங்கில் எடப்பாடிக்கு வந்து ஒன்றும் இல்லைங்கிறத வந்து அவர் முடிவு பண்ணிட்டு அதிமுகவே அடிச்சிட்டார். பெரியார் வர்சஸ் பிரபாகரன் கொண்டு வந்துட்டார். அது கூட விடுங்க. திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியன்னு ஸ்டாலினுக்கு டம்மியாட்டு எடப்பாடியை வச்சுட்டாரு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்று அதை எதிர்த்து நான் நின்னுட்டார். ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ட்டார். அப்போ எடுத்த 16% ஓட்டு ஏன் ஓட்டு, என்ன நம்பி எடுத்த ஓட்டு, இடைத்தேர்தலே 16 எடுத்துட்டேன், என்னமே திமுக சைடு குவிஞ்ச நான் வெள்ளாள கொன்ற ஓட்டு எனக்கு வரும், நான் 15 to 20 பேருவாங்கிறார். சீமான் 15 to 20 போனா எடப்பாடி எங்க இருந்து ஜெயிப்பார்? எப்படி ஜெயிக்க முடியும்? நடக்கிற கதையா? அப்ப சீமானுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. விக்கிரவாண்டியில் நிற்காததுல நின்னாரியா சீமான்னு சொல்றாரு. அப்ப நீங்க உங்களுக்கு அரசியல் அனுபவம் உள்ளவங்க தானே. 1.5% தான் விக்கிரவாண்டியில் சீமான் எடுத்தாரு. கமலஹாசனும் தினகரன் நிற்கல. 2% தான் நாங்குநேரில் எடுத்தாரு. ஹரிநாடா 2.5 எடுத்தாரு. கமலஹாசனும் தினகரன் நிற்கல. 2021 6.8 எடுத்துட்டாரு. கமலஹாசன் தினகரன் சேர்ந்தே 5 வரல. கமலஹாசனும் தினகரன் நிற்காதனால தான் சீமான்கிட்ட பலகீனம் அடைஞ்சாருங்கிற இந்த அரசியல் உண்மை பலமுறை சொல்லி எடப்பாடிக்கு உரைக்காம போயிட்ட. எவ்வளவு பெரிய அறிவாளி, புத்திசாலி, கிரௌண்ட் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர், ராஜதந்திரி, கலைஞர் ஜெயலலிதா மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக விரும்பக்கூடியவருங்கிறது தெரியாம போயிட்ட. அப்போ 36% எடுத்தோம். விக்கிரவாண்டியில் நிற்காதது அதிமுக ஒரு அடி விழுந்துடுச்சு. ஈரோடு கிழக்குல நிற்காததுல சீமான் உங்களை மதிக்காம களம் கண்டதுல எடப்பாடிக்கு இதை விட பெரிய அடி. இப்ப 2 அடி எடப்பாடி வாங்கி வச்சிருக்காருங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியுது. இனிமேல் எடப்பாடியை நம்பி பிரயோஜனம் இல்லை. பாராளுமன்றத்தோட விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல கீழே போயிட்டாரு. ஸோ போர்க்கொடி தூக்கிறோன்னு போர்க்கொடியை தூக்குறாரு. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி நீங்க இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் மையமா வச்சு அந்த போர்க்கொடியை தூக்குறாரு. இன்னொரு சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணீங்க? 2024 மக்களவை எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு 26 சட்டமன்றம் தான் முக்கியம். அண்ணாமலை என்ன கேட்டாரு? 12 எம்பி சீட்டு கேட்டார். நீங்க என்ன சொன்னீங்க? 5க்கு மேல 6க்கு மேல இல்லை. நீங்க 2ஐயும் இணைக்க முடியல, அலையன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. இப்ப மோடி என்ன பண்றாரு? எங்களுக்கு 26 சட்டமன்றம் முக்கியம் அல்ல, 29 மக்களவை தான் முக்கியம்னு மோடி ஒரு முடிவு எடுத்துட்டார். அப்போ அண்ணாமலை என்ன பேட்டி கொடுக்காரு? திமுக கூட பாஜக போனா 2% ஓட்டுக்கு பாஜக போயிடும். அப்போ கூட்டணி இல்லைங்கிறார். கூட்டணி உங்க கூட இல்லைன்னா மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன? மோடி சொல்றதான் நான் செய்யறேன், மோடி ஆட்சியை கொண்டு வரோங்கிறார். இப்போ நீங்க என்னதான் பிஜேபி கிட்ட பிஹைண்ட் த சீன் என்னதான் உருட்டுனாலும் புரட்டுனாலும் மோடி எங்க டீமோட கருத்துக்கு வெயிட்டேஜ் கொடுத்துட்டாரு. 29ல் 98-99 அடல்ஜி பெற்ற வெற்றியை மோடிஜி பெறதுக்கு 26 பயன்படுத்துவோம், அண்ணாமலையோட சக்தியை பயன்படுத்துவோம்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தானே பண்ணுவாங்க. தெளிவாயிடுச்சு இல்லையா? செங்கோட்டையன் எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான், இந்த தேர்தல் ஆணையம் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு தான். இன்னும் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு அவ்வளோ மூவ்ஸும் நடக்கும். எடப்பாடியை 15க்கு கீழே கொண்டு போகணுங்கிறது என் கருத்து.
13ல் ஒரு திராவிட கட்சி கொள்கை இல்லாமல் போயிடும்னு அண்ணாமலை சொல்கிறாரு. நீங்கள் 13% போயிட்டீங்கன்னா அது பிறகு 2029 ஒரு 10 எம்பி சீட்டு என்டிஏல மோடி தலைமையில் வாங்கிட்டு வருவீங்க. இதுக்கு தானே மோடி முயற்சி பண்ணுறாரு. ஸோ இதற்கான முயற்சியில் செங்கோட்டையனுக்கு ரோல் இருக்குது, ஓபிஎஸ்க்கு ரோல் இருக்குது, எல்லா அதிமுக தலைவர்களுக்குமே ரோல் இருக்குது, முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் ரோல் இருக்குது. பட் நான் எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவர் நான் பார்லிமெண்ட்லேயே 20 வந்தவன், சட்டமன்றத்தில் 25 வருவோம் பாரு. அதுக்கு நீங்கள் துணிச்சலாக விக்ரவாண்டி நாங்குநேரிலையும் களத்தை விட்டு ஓடி இருக்கக்கூடாது. ஓடிக்கிட்டு களத்தை சீமான் கையில் கொடுத்துருக்க கூடாது. சீமான் திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம்னு உங்களை வந்து ஸ்டாலினுக்கு டம்மியாட்டு காட்டி தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டாரு. ஸ்டாலினா சீமானானுங்கிறத சீமான் கொண்டு போயிட்டார். இது எடப்பாடி கோட்டை விட்ட இடம். எடப்பாடி கோட்டை விட்டதை தெரியாமல் அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் பாவம் விஜய்ன்னு பல நிரூபிக்காத காகித புலி ஏட்டு சொரக்கா விஜயை பற்றி பேசிட்டு இருக்காங்க. சீமான் அழகாக அடிச்சுட்டாப்புல இந்த அரசியல் விமர்சகர்களுக்கு. ஏட்டு சொரக்காயா, ஏட்டு சொரக்காங்கிற புரிஞ்சிக்கையா, பல நிரூபிக்காதவரையாங்கிறத இந்த அரசியல் விமர்சகர்கள் வேற சொல்லல, பாவங்கள். அது சீமான் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா உண்மையில நடந்த விஷயம் என்ன? கமலஹாசன் தினகரன் மாதிரி எடப்பாடி பழனிசாமி பலவீனப்பட்டிருக்கிறார். இந்த சூழல்ல உண்மை நிலைமை இதா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி யதார்த்தத்தை ஒத்துக்க மாட்டார். அவர் நான் ஜெயலலிதாவுக்கு இணையானவும் பாரு, நான் எம்ஜிஆருக்கு இணையானவும் பாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் வேண்டாம், என் படம் மட்டும் போதும் பாரு. அப்போ அவர் 214 இருக்கிறதுக்கும் தயங்க மாட்டார். அவர் கூட கூட்டணிக்கு வரக்கூடியவங்கள சேர்த்துக்குவார். இன்னைக்கு அதான் சொல்றாரு. விஜய் தரப்புக்கும் அதான் நான் சொல்றேன். உங்கள்கிட்ட கேண்டிடேட்டே கிடையாது விஜய் தரப்புக்கு. நான் விஜய் நீங்க போய் சொல்றீங்களா, உங்களை ஏமாத்துறாங்களா? நான் உங்கள்கிட்ட இதை ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன் விஜய். மற்ற ஜான ஆரோக்கியசாமி, ஐயா புஷி ஆனந்த், ஜான ஆரோக்கியசாமி 5.5% பாமக எடுக்க வச்சது சாதனை தான். நம்ம யாரையும் கண்ணை மூடிட்டு திட்டமாட்டோம். அப்புறம் இந்த அவங்க விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க. விஜய் உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? வறுமை ஒழிப்பு தினம் 214லையும் நடந்ததாட்டு ஐயா புஷி ஆனந்த் தினத்தந்தியில் நியூஸ் கொடுத்திருந்தாரு. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், 35 இடத்துக்கு மேலே அது நடக்கல. 35 இடத்துக்கு மேலே நடக்கல விஜய். அது அந்த உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மோசடி நடக்கா, உங்களுக்கு தெரியாம இந்த மோசடி நடக்காங்கிறது எனக்கு தெரியல விஜய். அப்ப நீங்க முதல்ல கிளியர் ஆகுங்க. ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய இது உங்களுக்கு தெரியலைன்னா மோசடி தானான்னு நீங்க பாருங்க, கிராஸ் செக் பண்ணுங்க. 214 உள்ள படங்களை அனுப்ப சொல்லுங்க உங்க ஜான ஆரோக்கியசாமி கிட்டையும் இவர் புஷி ஆனந்துகிட்டையும். இல்லை ஏன் திரும்ப திரும்ப 35 214ன்னு சொன்னா, விஜய் கிட்ட 35 தொகுதியில் நடந்திருக்கு இல்லையா? இதை தாண்டி 10-15 கேண்டிடேட் கூட ஒருத்து கிடையாது. இதை ஷாம் ஒருத்தான கேண்டிடேட்டை லிஸ்ட் கொடுக்கட்டு, மணி கொடுக்கட்டு, இன்னும் பிரியன் கொடுக்கட்டு. தப்பா சொல்லல சகோதரர்கள், உங்களுக்கு இது வேலையும் இல்லை. நான் சொல்றது சரிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கு தான் என்னுடைய சகோதரர்கள் பேரை சொல்றேன். ஒருத்தா கேண்டிடேட் கிடையாது. இது விஜய்க்கே தெரியும். நீங்க ஒருத்தா உங்கள்கிட்ட கேண்டிடேட் இருக்கானா இல்லையான்னு விஜய் முடிவு பண்ணதுக்கு 214லையும் நடந்த வறுமை ஒழிப்பு தின அந்த ஸ்டில்களை வந்து அப்லோட் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கே தெரிஞ்சு போகும். நீங்க ஊர்வலத்தை ஏமாத்துறீங்களா, உங்களை மற்றவங்க ஏமாத்துறாங்களான்னு தெரிஞ்சு போகும். விஜய் வச்சும் எடப்பாடி எதுவும் சாய்ச்சிட முடியாது. ஏன்னா பல நிரூபிக்காத விஜய் வந்து அவருக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. 214லையும் கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிச்சா விஜயகாந்த் மாதிரி ஜெயலலிதாவை எதிர்கட்சி தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம், அவர் எதிர்கட்சி தலைவர் ஆக்கலாம். அந்த கூட்டணி வரும்போது விஜயகாந்துக்கு பலம் 10. இப்போ விஜய்க்கு பலம் 0%. சசிகலா, தீபா ஜெயக்குமார், விஜய் எல்லாமே 0% தான். நிரூபிச்சுட்டா நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ இதுவரை கொஞ்சம் வேற வச்சு உருட்டு பிரசாந்த் கிஷோர் எடப்பாடியை பார்க்கிறார், பிரசாந்த் கிஷோர் விஜயை பார்க்கிறார். என்னையே ஆயிரப்போகுது, விஜய் 0%ல இருக்காரியா? நிரூபிச்சாதாயா ஓட்டு. அப்போ நிரூபிக்காத ஒருத்தரை வச்சு நீங்க தாக்கு பிடிக்கலாம்னு நினைச்சா எடப்பாடியால் அது முடியுமா? இல்லை, எடப்பாடி அந்த அளவுக்கு தெரியாதவர் இல்லை, புரிஞ்சவர் தான். விஜய்கிட்ட கேண்டிடேட்டும் இல்லை, பூத் கமிட்டியும் இல்லை, ஒருத்தான ஆட்களும் இல்லை, 12 சீட்டுக்கு மேலே தேர மாட்டாருங்கிறது தெரியும். அப்போ விஜயை வச்செல்லாம் நீங்கள் தப்பிடலான்னு ஒரு சிலர் வந்து போடுறதும் வந்து 20 + 0 வந்து 20 தான். எடப்பாடி 20, விஜய் 0னா 20 தான். அப்போ எடப்பாடிக்கு வந்து விஜய் ரூட்டும் இல்லை. பாமக ரூட் எப்படி? பாமக கழிஞ்சோட எடப்பாடி கூட கூட்டணினாங்க. கடைசியில் பாமக எங்கே கூட்டணி போனாங்க? என்டிஏ கூட நின்னாங்க. இன்னும் சௌமியா அன்புமணி இவங்கெல்லாம் வந்து பாஜக இதில் தெளிவாகவே இருக்கிறாங்க. அடுத்தால தேமுதிக உங்ககிட்ட இருப்பாங்க. இன்னும் எடப்பாடிக்கு என்ன அட்வான்டேஜ்னா 4 ராய்சபா இருக்கு, 25ல் 2 இருக்கு, 26ல் 2 இருக்கு. இந்த ராய்சபாவுக்காக பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈக்கள் மொய்க்கும். 4 ராய்சபான்னு சொல்லும்போது அப்படி சுற்றி வருவாங்க. 4ல் 1 நமக்கு தந்துட மாட்டாங்களான்னு கோகுலேந்திரா நினைப்பாங்க. தப்பு இல்லை. சகோதரி கோகுலேந்திரா யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, முன்னாள் அமைச்சர், ஒரு ஸ்டேச்சர் உள்ளவங்க, அவங்க அதிருப்தியில் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க நினைப்பாங்க. மற்ற யாதவர்களும் டார்க் ஹால்ஸாக உள்ள யாதவர்களும் கட்சிக்குள்ள நினைப்பாங்க. ஸோ யாதவர்கள்
வந்து பரவலாக இருக்கிறாங்க, எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஒரு யாதவரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுலையும் ஒரு நியாயமான ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். அதில் மற்ற யாதவர்களும் மற்ற லீடர்களும் வந்து தங்களை சொல்லி எடுத்து சுற்றி சுற்றி வருவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ 4 ராஜ்யசபா இருக்கா, ஸ்டாலின் என்ன பண்ணுவாருன்னா தனக்குள்ள 8ஐயும் எடுத்துக்கிட்டு மற்றவங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அவர் நினச்சி 5 5 10 எடுக்கலாம். அதுக்கு ஸ்டாலின் போக மாட்டார். 4 நாளும் போதுங்க, 8 போதுங்கன்னு அவர் போயிடுவார். அது எடப்பாடிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இந்த அட்வான்டேஜ் கொஞ்சம் எடப்பாடியை காப்பாற்றிட்டு இருக்குது. எது எப்படின்னாலும் ரிசல்ட் காட்ட முடியாத ஓபிஎஸ்ஸை நீக்கிக்கிட்டு 13% இழந்த எடப்பாடி பழனிசாமி, அது பாராளுமன்றம், இது பாராளுமன்றம் 1% கூடிட்டானாலும் மக்களுக்கு தெரியும் 13% ஓட்டை அவர் இழந்துட்டாருன்னு. ஸோ அதில் தப்பான முடிவெடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதது, குறிப்பாக ஈரோடு கிழக்கில் நிற்காதது, தன்னை ஜெயலலிதாவாக நினச்சிக்கிட்டுறது, செங்கோட்டையம் சைடில் இருந்து ஒரு பெரிய அதிருப்தி வருது. ஜெயலலிதா எம்ஜிஆர் புகழ எடப்பாடி இருட்டடிப்பு நடத்தி கிடைக்கிற ஓட்டு எனக்கு, கட்சி என்னோடது, என்னை ஏற்றுக்கிடவங்களாம் நில்லு, இல்லாதவங்களாம் போன்னு 2026 ஒரு ஸ்ட்ரீட் வியூகம் அமைக்கிறாரு. அதுக்கு ரெட்டலை இருக்குமா இல்லையான்னு தெரியல. நம்மளை பொறுத்தவரை ரெட்டலை இருந்தாலும் அது 2 ஜாதி கட்சிங்கிறத நாம் பல ஜாதி சங்கங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் எல்லாம் பாஜக அண்ணாமலைன்னு போகிறாப்புல. ஓரளவு 100% கம்யூனிட்டிஸ் எல்லாம் எடப்பாடி நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சீமான் தான்னு, காஸ்ட் நியூட்ரல்னு சீமான் முன்னாடி போகிறாங்க. நாம் நம்ம கடமையை இந்த இதில் செய்துட்ருக்கோம். என்றாலும் ரெட்டலைக்கு சிக்கல் இருக்குது, எடப்பாடிக்கு வாக்கு வங்கிக்கு சிக்கல் இருக்குது. இதெல்லாம் எடப்பாடி வந்து எப்படி மீள போகிறாருன்னு பார்ப்போம். எடப்பாடி நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை மற்றவங்கள மாதிரி. ஏன்னா நான் அவரை கரெக்டாக தான் எஸ்டிமேட் பண்ணவேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு சொல்லும்போது ஒரு சில இதெல்லாம் ஐயர் கண்ணுக்கு தெரியாமல் அடிக்கிறாருன்னு எடப்பாடிக்கு இப்போ தெரியும். நாடார் வெளிப்படையாக சொல்லிட்டு தான் நாங்கள் அடிப்போன்னு தெரியும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. செங்கோட்டை ஒரு அம்பு, ஓபிஎஸ் ஒரு அம்பு, இன்னும் எத்தனை அம்புகள் வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சீமான் வீட்டு முன்னாடி வந்து இப்போ கூட ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி அந்த விஷயம் வந்து இப்போ போலீஸ் அவருக்கு சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. அவர் வீட்டு முன்னாடி வந்து ஒரு அவரோட கட்சியினர்லாம் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது வந்து டிஎம்கே விசஸ் சீமான்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக போக ஆரம்பிச்சா. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க கடைசியாக நம்ம எடுத்த நேர்காணலில், விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லியோ 2 படத்தில் வந்து அவர் கன்ஃபார்மாக நடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதே சார். சீமான் விக்கிரவாண்டியில் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து அவருக்கு கை கொடுக்கல. அவர் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியை அவரோட போராட்டத்துக்கு போய் அவர் ஆட்கள், நண்பர் ராவணன், நம்ம இனிய நண்பர், அவரெல்லாம் போய் அங்கே வாழ்த்து தெரிவித்தாங்க. நாம் தமிழர் வாழ்த்து தெரிவித்த மாதிரி தான். கேப்டன் விஜயகாந்தை பற்றி பேசினார். நடிகர் விஜய்க்கு விக்கிரவாண்டியில் 20% ஓட்டு இருக்குன்னு. ஐயோ பாவம், பரிதாபங்கள். ஜானாரோக்கியசாமி இப்படியா ஊராக பொய்ய சொல்லிட்டு திருவியே. 40,000 ஆன்லைன் மெம்பரு. உதயநிதி ஸ்டாலின் ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் கூட விஜய் மையமாக வச்சு ஓட்டு போடலை. வேஸ்ட்டுன்னு அவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை விஜய் பார்த்தது, விக்கிரவாண்டியில் விஜய் வேஸ்ட்டுன்னு க்ளீனாக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் சீமான் வந்து அதில் அதிமுக, தேமுதிக, பலமே இல்லாத, பலம் நிரூபிக்காத, போலியா ஆன்லைன் மெம்பர்ஸ் 40,000ன்னு சொல்லக்கூடிய விஜய் 3 வரையும் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே இது பண்ணார். என்றாலும் சீமானுக்கு அங்கே மெரிட்டு களத்தில் நின்னாரியா, எடப்பாடி பழனிசாமி நிற்கல, நின்னாரியா. இந்த தினகரனையும் கமலஹாசனையும் வீழ்த்தினார் பாருங்க. களத்தில் நின்று 1.5% 2% எடுத்து தான் வீழ்த்தினார். களத்தில் நின்னாருங்கிற மெரிட்டு மட்டும்தான் விக்கிரவாண்டியில். அடுத்து சீமான் வந்து ஈரோடு கிழக்கு போகிறார். பிரபாகரன் வெர்சஸ் பெரியார், ஸ்டாலின் வெர்சஸ் சீமான். அதில் எடப்பாடியை தட்டி விட்டுறாரு. ஸ்டாலினுக்கு எனக்கும் தான் கருத்தியல் போர். தமிழ் தேசியமா திராவிடமா? திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம். இது தமிழ்நாட்டில் கிராமப்புறம் எல்லாம் எழும்பிட்டு போய் சேர்ந்துட்டு. இந்த 16% ஓட்டுங்கிறது சீமானுக்கு விழுந்த ஓட்டு, சீமானை நம்பி விழுந்த ஓட்டு. அவர் கொடநாடு கொலை, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, அதிமுக அமைச்சர்லாம் ஏன் அரெஸ்ட் இல்லைன்னு விஜய்க்கு இல்லாத துணிச்சல். விஜய் கோலத்தனமாக நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகிறதுக்கு எடப்பாடியை பற்றி பேச மாட்டார். இதுதான் அவருக்கு சந்தர்ப்பாத அரசியல், ஊழல் எதிர்ப்பு அரசியல் எல்லாம் வெக்கக்கேடானது, அது வேற விஷயம். அதெல்லாம் சீமான் ஸ்ட்ராங்காக பேசி அரசியலில் இருக்கக்கூடிய நடிகர் விஜயை மதிக்காமல் நானும் ஸ்டாலின் மோதிக்கிட்டு இருக்கோம், விஜயை தள்ளுங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தெளிவாக அரசியலில் இல்லாத நடிகர் அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னெலாம் சொல்லி சிவகார்த்தியனை பற்றியெல்லாம் மேடைகளில் பேசி, சிவகார்த்தியன் அஜித்து அரசியல் இல்லாதவங்க சும்மா ரெகனைஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதாவது விஜய் ஒன்றுமில்லைன்னு காட்ட நினைக்கிறார், அவ்வளோதான்.
அதைத்தான் புரிஞ்சுக்கிடும் இன்பிட்வீன் த லைன்ஸ். 16% வாக்கு எடுத்தது தமிழ்நாடு அளவில் அவர் கிடைச்சது. இடைத்தேர்தலில் 16ன்னா அது பொது தேர்தலில் கூடலாம். இப்போ அதை மையமாக வச்சு அவருக்கு சம்மன்ஸ் அனுப்பப்படுது. எல்லா இடமும் சம்மன்ஸ் ஆஜராவார். வெளியே வரும்போது தன் கொள்கைகளை பேசிட்டு வந்துடுவார். அப்போ நீங்கள் இது ரீச் ஆகிட்டு தானே இருக்குது. தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் ரீச் ஆகிட்டுலாம் இருக்குதுல்ல. விழுந்த 16% ஓட்டும் எடப்பாடி ஒன்றுமில்லன்னு விழுந்த ஓட்டு. இதில் வேற சில அறிவின் மிக்க அரசியல் விமர்சகர்கள் வந்து விஜய்க்கு ஆட்கள் நோட்டாக்கு போட்டுட்டாங்கன்னு. எப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போது கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்த பிறகும் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. 0.5% ஓட்டு 21 எடுத்த நோட்டா விக்கிரவாண்டியில் 0.4 எடுத்துட்டு. இப்போ என்னத்தையும் பொய்யா ஜான் ஆரோக்கியசாமியோட செட்டப்பு ஜேட்டு சொரக்கா மாதிரி பொய்களை சொல்றதுக்காக இருக்காங்க. அது விக்கிரவாண்டி ரிசல்ட்லேயே சீமான் விஜய் ஒன்றுமில்ல வெத்து வேட்டு, அவருக்கு ஓட்டு இல்லை, அவரை பல நிரூபிக்காத அவரை நம்பி யாரும் மக்கள் ஓட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அவர் நின்று அவருக்குன்னா ஓட்டு விடலாம், அது வேற விஷயம். 210 கேண்டிடேட் போட்டு ஓட்டு விடலாம். அதுக்கு முன்னாடி அவரை வச்சு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கிற தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் விக்கிரவாண்டியில் புரிஞ்சனால தான் அவர் வந்து ஈரோடு கிழக்கில் விஜயை தட்டி விட்டு தான் அந்த ஓட்டை எடுத்தார். ஸோ சீமானுக்கு இந்த சம்மன்ஸ் கொடுக்கறது, இந்த கோர்ட்டுக்கு போகிறது, அதில் ஒரு பேட்டி கொடுக்கறது எல்லாமே ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறத மேலும் ஸ்ட்ரெங்தன் பண்ணோம், சீமானை வளர்த்து விடும். 16ங்கிறது சீமான் தலைமைக்கு சீமானை ஏற்றுக்கிட்டு விழுந்த ஓட்டு. ஏற்றுக்கிடாதவங்க ஓட்டு போட வரல, ஏற்றுக்கிடாதவங்க நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாங்க, ஏற்றுக்கிடாங்க 74% ஓட்டை திமுக கழகத்துக்கு போட்டாங்கன்னா அதிமுக ஓட்டை திமுகவுக்கு விழுந்திருக்குது. ஸோ சீமானுக்கு விழுந்த ஓட்டு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு விழுந்த ஓட்டு. அது பாஜக காரங்க போட்டாங்கன்னு சீமானுக்கு 16% விழுந்துட்டே இது தமிழ்நாடு ஃபுல்லாக 15 to 20 ஆயிரம்னு வாயால் வைத்தால் அடிச்சுக்கிட்டவங்க பி டீம் கூலி அது இதுன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ சீமான் வந்து பாஜக எதிரான விமர்சனங்களை பற்றி பண்ணும்போது பாஜக ஏமாந்துட்டு நிற்காம சீமான் புத்திசாலி கன்சிராமாருன்னு இப்போ உணர்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ள கிணற்று தவளையால தான் அவங்க கருத்தை சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி சம்மன் கொடுக்கறது சீமானை மேலும் வளர்த்து விடும். ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். அது 2026 சீமானுக்கு 15 to 20% வாக்கு 214 கேண்டிடேட் போட்டால் கிடைக்கிறதுக்கு துணை புரியும். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார்.